remove to make valid parenthesis. Okay, so given a string of open braces, close braces and lower case English characters. கொடுத்துக்கிறது வந்து ஸ்ட்ரிங்கு, அதில் வந்து parenthesisம் இருக்குது, ரைட்? யுவர் டாஸ்க் இஸ் டு ரிமூவ் த மினிமம் நம்பர் ஆஃப் parenthesis. நீங்கள் ஓப்பனையும் ரிமூவ் பண்ணலாம், இல்லை க்ளோஸையும் ரிமூவ் பண்ணலாம். இன் எனி பொசிஷன் எங்கிருந்து வேணால் ரிமூவ் பண்ணலாம். ஸோ தட் த ரிசல்ட்டிங் parenthesis இஸ் வேலிட் அண்ட் ரிட்டர்ன் எனி வேலிட் ஸ்ட்ரிங். ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இந்த க்ளோஸ் போயிடுச்சு, இந்த ஓப்பன் இந்த இது போயிடுச்சு, இந்த ஒரு க்ளோஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்போ இதை மட்டும் ரிமூவ் பண்ணணும், ரைட்? ஸோ மினிமமாக எத்தனை பேரன்சஸ் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு வேல்யூ வரும்? இப்போ இது ரிமூவ் பண்ண மீதி ஸ்ட்ரிங்னா இதானே, தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிட்டர்ன். ஓகே, ஸோ பேரன்சஸ் இஸ் வேலிட் இஃப் பேரன்சஸே இல்லைனா அது ஸ்ட்ரிங் ஃபுல்லாக வேலிடு. ஸோ இட் கேன் பி ரிட்டன் ஆஸ், ஸோ வேலிட் ஸ்ட்ரிங்ஸ் உங்களுக்கு தெரியும், ரைட்? ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பிரேசஸ் இருந்தால் க்ளோஸ் வரணும், அப்படி இருந்தால் தான் வேலிட். ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா பேரன்சஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணணும். மினிமமாக எவ்வளோ ரிமூவ் பண்ணணும்? எவ்வளோ ரிட்டன் தான் மினிமம். இப்போ எல்லா பேரன்சஸும் ரிமூவ் பண்ணாலுமே வேலிடு தான், கரெக்டாக? மினிமமாக எவ்வளோ ரிமூவ் பண்ணால் வேலிடுன்றது தான் நம்ம சொல்லணும். ஓகே, நவ் திங்க் ஆஃப் த லாஜிக். ஸோ லாஜிக் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா, இது ஸ்ட்ரிங்காக இருக்குல்ல, இது கேரக்டர் அரே மாற்றிக்கலாம். 2 கேரக்டர் அரே போட்டால் கேரக்டர் அரே வந்துடும். ஸோ அதை நம்ம எல்லாத்தையும் மாற்றலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகிறேன். ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகும்போது நான் ஓப்பன் பேரன்சஸ் போட்டேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் போய் அந்த ஓப்பன் பேரன்சஸ் எந்த இண்டெக்ஸில் வந்துச்சோ அந்த இண்டெக்ஸ் தான் எனக்கு தேவை. ஏன்னா அந்த நாளைக்கு போய் அந்த இண்டெக்ஸை தான் நம்ம எடுக்கணும். ஸோ என்ன இண்டெக்ஸு? 0 1 2 3, அந்த 3யை போட்டுக்கிறேன், ரைட்? அப்புறம் திருப்பி 3 4 5, திருப்பி ஓப்பன் பேரன்சஸ் தான் 5ஐ போட்டுக்கிறேன். இப்போ க்ளோஸ் பேரன்சஸ் வந்தால் மேட்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறேன், இதை பாப் பண்ணிடுறேன். அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறேன், இங்கே வந்தால் திருப்பி க்ளோஸ் பேரன்சஸ் வருது, திருப்பி பாப் பண்ணிடுறேன். அப்போ இந்த இது மேட்ச் ஆகிடுச்சு. திருப்பி எனக்கு என்ன வருது, ஒரு க்ளோஸ் வருது. இந்த க்ளோஸ் வந்துச்சு. இப்போ நான் க்ளோஸ் வரும்போது என்ன பண்ணுவேன்னா, ஸ்டாக் எம்டியாக இருக்குது. இப்போ ஸ்டாக் எம்டியாக இருக்குது, அப்போ அதுக்கு தேவையான ஓப்பன் வரலன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நான் ட்ராவல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு அரே தானே ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போகிறேன், ஒரு கேரக்டர் தானே வச்சுருக்கிறேன். ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போகும்போது இதை நான் பாப் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். ஓகே, அப்போ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ண தேவையில்லை, கரெக்டாக? பாப் பண்ணால் அதெல்லாம் ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல மட்டும் இது கரஸ்பாண்டிங் க்ளோஸு கரஸ்பாண்டிங் ஓப்பன் இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல மட்டும் 0 போட்டுக்கிறேன் இந்த அரேயில். ஸோ அரே ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த வேல்யூ எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டே வரேன். எல்இ அப்புறம் பிரேஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டே வரேன். எந்த இடத்துல வந்து எனக்கு வேறு இருக்கோ, எக்ஸ்ட்ரா இருக்கோ, அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 0 போட்டுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 2 ஈக்கு பதிலாக 2 ஓப்பன் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும், என்னுடைய ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் ஓப்பன் வந்திருக்கா, 2ல் ஓப்பன் வந்திருக்கா, 3ல் ஓப்பன் வந்திருக்கா, அப்புறம் 5ல் ஓப்பன் வந்திருக்கு. எல்லா இண்டெக்ஸையும் போட்டேன்னா கரெக்ட். அப்போ இங்கே க்ளோஸ் வரும்போது இது பாப் ஆகிடுமா, இந்த க்ளோஸ் வரும்போது இது பாப் ஆகிடுமா, இந்த க்ளோஸ் வரும்போது இது பாப் ஆகிடுமா. அப்போ ஒரு ஓப்பன் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வரும்போது என்னென்னா 2 கேஸ். ஃபைனலாக வரும்போது எந்த இண்டெக்ஸில் வந்து இந்த ஸ்டாக் இருக்கோ அந்த இண்டெக்ஸை போய் நான் என்ன பண்ணுறேன்னா 0ன்னு செட் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லுக்கு அப்புறம் இது 0ன்னு இருக்கும். ஸோ எந்த கேஸில் போய் எதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணணுமோ, எந்த பிரேஸை ரிமூவ் பண்ணணுமோ அங்கே போய் என்ன செட் பண்ணுறேன், 0ன்னு செட் பண்ணுறேன். எப்போல்லாம் நான் ரிமூவ் பண்ணணும், ஒரு ஓப்பன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ளோஸ் வந்துச்சுன்னா, அப்போ எப்போ அர்த்தம், க்ளோஸ் வரும்போது ஸ்டாக் எம்டியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், ஓப்பன் வரலன்னு அர்த்தம். அந்த டைமில் அதை போய் 0ன்னு செட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சுட்டு ஸ்டாக் எம்டியாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ரா ஓப்பன் வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த இண்டெக்ஸில் போய் 0ன்னு செட் பண்ணிடுறேன். இப்போ எங்கெங்கெல்லாம் 0 பண்ணால் இப்போ திருப்பி இந்த ஸ்ட்ரிங்கை ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ட்ராவல்ஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் 0 செட் பண்ணிக்கணும் அதெல்லாம் காப்பி பண்ணிக்க மாட்டேன். மற்ற எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிட்டு போய்டும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக் டிக்ளேர் பண்ணி இதை எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு வரணும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஐ ஆம் ஹேவிங் எ கேரக்டர் அரே.
இந்த நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை கேரக்டர் அரேவாக முதல்ல மாற்றிக்கிறேன். ஸோ தட் சேஞ்சிங் த அரே இஸ் ஈஸி. கேரக்டர் அரே மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நவ் ஐ ஹேவ் டு டிக்ளேர் ஸ்டாக். ஸ்டாக்கில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கே பேரன்சிஸ் வருதோ அதோட இண்டெக்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் திஸ் வில் பி அன் இன்டிஜர். ஓகே, ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டாக். ஓகே, ஸோ இன்டிஜர். நவ் ஐ ஹாவ் டு கோ த்ரூ ஆல் த array, right? So for character C in this array, I'm going through all the character. I have to store the index, so I cannot use the lose. I have to use the index. Int I is equal to 0, I less than s dot length I plus plus. Okay, so if the character, right, that particular character is a open braces, I have to store the index in the stack, correct? So stack dot push of I, correct? Else if the value is the close parenthesis, which means you have to pop from the stack only if the stack is not empty. Okay, so if the stack is empty, the function is there, right? So adu empty ah illana mattum, so or not podukuren. empty ah illana you have to pop from the stack. Yes, stack dot pop. அவ்வளோதான். இப்போ ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது. அப்போ க்ளோஸ் பேசிஸ் வரும்போது எம்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த கேரக்டரை நல் கேரக்டர் 0வாக போடணும். ஈக்குவல் டு 0ன்னு போடலாம், இப்படியும் போடலாம், இல்லைனா நான் வந்து கேரக்டராக போடும்போது இந்த மாதிரி போடலாம். both are same. This is the null character. Slash போட்டு 0 போடுறது. ஓகே, அப்படி இல்லைன்னா நார்மலாக 0ன்னு கூட போடலாம். ஓகே, ஏன்னா அந்த null character ஆஸ்டி வேல்யூ 0 தான். கரெக்ட். ஸோ தட்ஸ் இட், ரைட். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம என்ன ஸ்டாக்கில் வந்து ஸ்டாக்கை ஃபில் பண்ணிட்டோம். ஓப்பன் வராமல் க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் வராமல் க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்த 0 பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா ஓப்பன் வந்துருக்குன்னா என்ன அர்த்தம், அது பாப் ஆகிருக்காது. கரெக்டாக. அப்போ அந்த இண்டெக்ஸில் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி 0 ஆக்கணும். ஸோ ஸ்டாக் எம்டியாக இருக்கிற வரைக்கும் while stack dot is empty, ஸ்டாக் எம்டியாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இப்போ ஸ்டாக்கில் என்ன இருக்கும், இங்கே எந்தெந்த ஓப்பன் பிரேசஸ் வருதோ அதோடைய இண்டெக்ஸ் இருக்கும், அதை நம்ம 0ன்னு மாற்றணும். ஸோ அரே டாட் ஸ்டாக் டாட் பாப், பாப் பண்ணால் நமக்கு இண்டெக்ஸ் வந்துடுமா, இண்டெக்ஸ் என்ன போடுற, அந்த வேலை நம்ம என்ன ஆக்கிடணும், 0ன்னு ஆக்கிடணும். ஸோ நம்ம லாஜிக் படி 2 விஷயம் 0 ஆகணும். ஓப்பன் வராமல் க்ளோஸ் வந்துச்சுன்னா 0 ஆகணும், அதை இங்கே ஆக்கிடுறோம். ஓப்பன் வராமல் க்ளோஸ் வந்தால் ஸ்டாக் எம்டிக்கு 0 ஆக்கிடுறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஓப்பன் இருக்குன்னா அது ஸ்டாக்லேயே இருக்கும், ஸ்டாக்கை பாப்பப் பண்ணிக்க மாட்டோம், அதையும் 0 ஆக்கிடுறோம். கரெக்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என்ன இருக்கும், எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பேரன்சிஸோ அங்கெல்லாம் 0 இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த அரேயில் லூப் அடித்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் வச்சுப்போம். ஸோ தட் ஸ்ட்ரிங் பில்டர் SB is equal to new of string builder, ஸ்ட்ரிங்கை வந்து கொண்டு வரதுக்கு. ஓகே, இப்போ திருப்பி நம்ம லூப் அடிப்போம். இல்லை நம்ம இப்படியே லூப் அடிக்கலாமே, கேரக்டர் C கோலன் ARR if C not equal to 0.
ஜீரோவா இல்லைனா மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இதில் போய் அந்த கேரக்டரை அப்பன் பண்ணிக்கிறேன். கரெக்ட்? ஜீரோ இல்லைனா மட்டும் அப்பன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எல்லாமே ஜீரோ ஆகிடும். ஜீரோ இல்லைனா மட்டும் அப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? அந்த ரிசல்ட்டை ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ என்னுடைய ஸ்ட்ரிங் பில்டர் இருக்குல்ல எஸ்பி, அதை 2 ஸ்ட்ரிங்காக மாற்றி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு சப்மிட் அண்ட் சி. ஓகே, ஸோ ஃபியூ மிஸ்டேக்ஸ் ஐ மேட். ஒன் இஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து எம்டியாக இல்லைனா தான் நம்ம பாப் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா ஓப்பன் பேசஸ்லாம் இண்டெக்ஸில் போடணும். ஸோ இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் விட்டுட்டேன். அதர்வைஸ் ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம we are going over all the characters. So order of n time complexity எல்லா கேரக்டருக்கும் போகிறோம். எக்ஸ்ட்ரா ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாக்கில் எவ்வளோ கேரக்டர் ஸ்டோர் பண்ணுவோம்? எத்தனை ஓப்பன் ப்ராசஸ் வருதோ அத்தனை இண்டெக்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் ஆஃப் கே இஸ் த நம்பர் ஆஃப் ஓப்பன் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா there is one more way to solve this. என்ன அப்படின்னா நம்ம ஸ்டாக்குக்கு பதிலாக டிக்யூ யூஸ் பண்ணலாம். டிக்யூ அப்படின்றது டபுள் எண்டட் கியூ. டபுள் எண்டட் கியூ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம டேட்டா போட்டே போகிறோம். கரெக்டாக? இங்கே டேட்டா போட்டே போகிறோம். டாப்பில் இருக்க டேட்டா தான் நம்ம எடுக்க முடியும். கரெக்டாக? இதுதான் ஸ்டாக். நடுவில் போய் டேட்டா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதேமாதிரி க்யூவில் டேட்டா போட்டே போகிறோம் அப்படின்னா இதுதான் க்யூ. ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா போடுறோம், அப்புறம் ஒரு டேட்டா போடுறோம், அப்புறம் ஒரு டேட்டா போடுறோம், அப்புறம் ஒரு டேட்டா போடுறோம். இதுமாதிரி டேட்டா போட்டே போகலாம். டேட்டா போடும்போது எண்டில் போடணும், எடுக்கும்போது ஸ்டார்ட்லேருந்து தான் எடுக்கணும். க்யூனாலே ஸ்டார்ட்லேருந்து எடுக்கணும். டபுள் எண்டட் க்யூ அப்படின்னா நீ ஸ்டார்ட்லேருந்து எடுக்கலாம், எண்ட்லேருந்து எடுக்கலாம், டபுள் எண்ட்லேயும் எடுக்கலாம். தட் இஸ் வாட் இஸ் டிக்யூ. ஓகே, ஸோ இந்த டிக்யூ இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது array.dq. அப்படியே ஸ்டாக்குக்கு பதிலாக நம்ம இந்த கியூவை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா அதே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக்கில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டாக் இப்போ எப்படி பண்ணுவேன்? நியூ ஆஃப் ஸ்டாக் போடுவோம். கரெக்டாக? புஷ் பண்ணுவோம், பாப் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் டிக்யூ இருக்குது. அதே புஷ் இருக்குது, பாப் இருக்குது, பீக் இருக்குது, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. இப்போ டிக்யூவில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா ஆக்சஸ் 2 இடத்துல எடுக்கலாம். இது வந்து டாப்பில் மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் சேஃப்டி, இது சிங்கர்னைஸ், இது வந்து த்ரெட் சேஃப். அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை ஒரு த்ரெட்டு போய் எழுதிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட் அதே டைமில் எழுத முடியாது. ஸோ ஸ்டாக்கே நார்மலாகவே இஸ் சிங்கர்னைஸ்டு. சிங்கர்னைஸ்னா என்ன மீனிங்? ஒன் ஆஃப்டர் அனதர். ஒரு த்ரெட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டு பேரலாக போய் மாற்ற முடியாது. அந்த த்ரெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு த்ரெட்டு அந்த ஸ்டாக்கை மாற்ற முடியும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா லாக்கிங் மெக்கானிசம்லாம் இருக்கும். ஒரு த்ரெட்டு இந்த ஸ்டாக்கை வந்து போயிட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே லாக் பண்ணிட்டு பண்ணும். ஆனால் இது வந்து த்ரெட் சேஃப் கிடையாது, நாட் சிங்கர்னைஸ்ட். அப்போ டிக்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரெட்டு வந்து அந்த டிக்யூ எழுதிட்டு இருக்குன்னா இன்னொரு த்ரெட்டும் போய் எழுதலாம். ஸோ அதனால் இது லிட்டில் ஃபாஸ்டர். ஸோ உங்களுக்கு த்ரெட்டு சேஃப்டிலாம் தேவையில்லை, உன்னோட அப்ளிகேஷனே வந்து மல்டிபிள் த்ரெட்ஸாக இல்லை அப்படின்னா better to go for DQ because that will be faster. இப்போ நம்ம அப்ளிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி இப்போ 91% விட பெட்டராக இருக்குது. பிகாஸ் செகண்ட் டைம் வி யூஸ் டிக்யூ. அதே லாஜிக் தான், மற்றபடி ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸ்டாக்குக்கு பதிலாக என்ன பண்ணோம்? ஜஸ்ட் டிக்ளேர் டிக்யூ, தட்ஸ் இட்.